அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. இருந்தாலும் எங்கள் தங்கமயில் தானே லீடிங்கில் இருக்கா. அவள் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்தே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோமே. இனிமேல் அவங்க ரிமாண்ட்ஸ் பண்ணால் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவா. இனிமேல தான் இவங்க பிரெக்னன்சி ப்ரூவ் பாருங்க, அத்தனை பிரளயமே நடந்திருக்கு. இருந்தாலும் இங்க இல்லை அது சொல்ல மாட்டேங்குது. லவ் பண்ணுதா, லவ் பண்ணுறியா இல்லையா, ஏதாவது சொல்லணும்ல. ஒரு குமாரை பார்க்கும்போது இதே உங்கள் அப்பத்தா இவங்க வீட்டில் வந்துட்டாங்க. வந்தவனு கூட கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்காசனாமா நான் பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறேன், நான் எனக்கோசம் என்ன பிரச்சனை, உன்னையும் அவனையும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு. அப்படியா உங்களுக்கு செந்தில் வந்து அவ்வளோ மாதிரி மீனாவை கண்ட்ரோல் பண்ணோன்னு நினைப்பான். ஆனால் மீனா அப்பா கிட்ட தான் காசு. அப்படி இருந்தாலும் அது கெத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவலாக முதல்ல ஒரு தம்பி நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டரை. அப்போது ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. பட் இந்த பையன் வந்து இந்த கேரக்டரில் இறங்கும்போது நல்ல பையன், ஆனால் பேட் மாப்பிள்ளை. பேட் மாப்பிள்ளை சரவணன் பேடு மாப்பிள்ளை. பேடு எங்களுக்கு என்ன ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க தெரியாதா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் போய் அவள் கோயிலில் பார்த்து சொல்கிறா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறா. கொஞ்சம் கூட கேள்வி கேட்காம ஒன்றுமே பண்ணாமல் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு புத்தி இல்லை. இவ எல்லாம் ஓடி வந்தது தானே. நீ தாண்டி முறையாக கல்யாணம் பண்ணிட்டவ, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ போ. அப்போ அந்த இடத்துல கோமதி பண்ண தப்பு தானே. மூத்த மருமகளுக்கு தானே எல்லா உரிமையும் கொடுக்கணும். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அங்கே உதாராக பேசினாலும் நம்ம போய் சொல்லி உள்ளே தள்ளி விட்டுருக்கோமே 80 போட்டேன்னு. அது கொஞ்சம் அதாவது நான் வீட்டில் இருக்கும்போது பார்த்தா ஒரு மஞ்சக்கயிறோட சாதாரணமாக இருப்பேன். அந்த வீட்டுக்கு போர்ச்ச மட்டும் இதெல்லாம் தெரிகிற வரைக்கும் பெரிய ஒரு பில்டப்பாக தான் போவோம் நாங்கள். அப்பா டக்கர் மாதிரியே போவோம். ஏன்னா அங்கே லெட்ஸ் கோ வித் தி நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மீனா கேரக்டர். அவங்க வந்து எப்படி, அவங்க எப்போவுமே தனியாக தான் இருப்பாங்க. ஷார்ட்டில் வருவாங்க, நடிக்கும்போது நடிப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் பார்த்தோன்னே ஹாய் மம்மி எப்படி இருக்கீங்க அப்படின்வாங்க, பேசுவாங்க. இவர்கிட்டையும் ஹாய் சார் அப்படிவாங்க. அதிகமாக பேசி பார்த்ததில்ல, அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் மீனா கேரக்டர் கிட்ட என்னென்னா வந்து கோமதி என்ன நம்ம தங்கமயில் தான் வந்துட்டு பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க தான் மூத்த மருமக. ஆனால் கோமதி வந்து எல்லா உரிமையும் எல்லா இதையும் வந்துட்டு மீனாக தான் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணிருக்கும், என்ன என் பொண்ணு தான்? அதுலேயே நிறைய வாட்டி இவ பெரிய படிச்சவோ, கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறவா, என்னமோ பெரிய நாட்டாம எல்லாத்துக்கும் இவ என்னமோ வந்து நிற்கிறான்ற அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அந்த ஒரு இது இருக்குது. என்னடி அவள் பேசுகிறா, நீ போய் பேசு அப்படின்னு என் பொண்ணெல்லாம் தள்ளி விட்டெல்லாம் பேச சொல்லுவேன். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெலஸ் உண்டு. இவ எல்லாம் ஓடி வந்தது தானே. நீ தாண்டி முறையாக கல்யாணம் பண்ணிட்டவ, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ போ அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல கோமதி பண்ண தப்பு தானே. மூத்த மருமகளுக்கு தானே எல்லா உரிமையும் கொடுக்கணும். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அங்கே உதாராக பேசினாலும் நம்ம போய் சொல்லி உள்ளே தள்ளி விட்டுருக்கோமே 80 போட்டேன்னு. அது கொஞ்சம் இருக்கும்ல. அதனால் அதையும் மெயின்டைன் ஆகி தான் நடிப்போம் நாங்கள். அந்த மீட்டர்லயே நம்ம மெயின்டைன் அதாவது ஒரு அந்த கெத்து. அதாவது நான் வீட்டில் இருக்கும்போது பார்த்தா ஒரு மஞ்சக்கயிறோட சாதாரணமாக இருப்பேன். அந்த வீட்டுக்கு போர்ச்ச மட்டும் இதெல்லாம் தெரிகிற வரைக்கும் பெரிய ஒரு பில்டப்பாக தான் போவோம் நாங்கள். அப்பா டக்கர் மாதிரியே போவோம். அப்பா டக்கர் மாதிரியே போவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் அந்த கெத்து காட்டுறோமா, அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். இப்போ பள்ளியில் தெரிஞ்சு போச்சு. அதே மீனாக்கே தெரிஞ்சிடுச்சு. மேலே துணி காய வைக்கும்போது அவ்வளோ ராஜ்யம் வந்து நாங்கள் பேசுறதை கேட்டுட்டு அப்பவே தெரிஞ்சு. அது தெரிஞ்சா கூட அவங்க வெளில சொல்லல, திருப்பி அந்த திமிரு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டேஷன்ல உரிச்சிட்டாங்க. அதுல இருந்து நாங்க நகை போறதுக்கு அவருக்கு குறைச்சிக்கிட்டோம். ஏரியா பிரிச்சுட்டாங்க, ஸ்டேஷன்ல உரிச்சிட்டாங்க. ஆமா, கெத்து காட்டுறத அடக்கி வாசிக்கிறோம். ஆமா. அண்ட் தென் கதிர் ரொம்ப கியூட்டா இருக்கும். அவங்க கூட பாருங்க, அப்பாவை எதிர்த்து பேசுற பையன் மாதிரி தான் இருக்கும். தன்னுடைய காசு போட்டு தான் செய்யணும். ட்ராவல்ஸ்க்கு கூட லோன் வாங்கி கொடுக்கக்கூடாது, நானே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வெறும் திரைப்பழாவுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவன் பாருங்க, அவன் ஒய்ஃப் மேலே எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட இப்போ அவளோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியாயமாக பேசுவான். மாமா தப்பாக நினைக்காதீங்க, போகணும், எல்லாருக்கிட்டையுமே எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படாதீங்க, கோப்படாதீங்கலாம் பேசுவான். பட் பர்சனலாக பார்த்தா இஸ் ஓகே தான். பட் அதிகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எங்களோட சீன்ஸ் வரும்போது கொஞ்சம் கம்மி டைம் தானே. ஸோ அவங்க ரெஸ்டிங்கில் இருப்பாங்க, நம்மளோடது போகும் அந்த மாதிரி. பட் பர்சனலி எல்லாருமே குட்டு தான். யாருமே எதுவும் மைனஸாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கதிர் வந்து ஆகாஷ்
பேர். ஆகாஷ் வந்து மூவி கூட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சூர்யா கிட்ட கூட ஒரு மூவி பண்ணியிருக்கான். அதனால் இது ஆக்சுவலாக மூவி ப்ராடக்ட் அவன். அதனால் நான் அதில் பார்க்கும்போது வேறு மாதிரி ஃப்ரேமாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஷட்டிலாக ஆக்ட் பண்ணுறா போல் இதில். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க வைஃப் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ரொமான்ஸ் சீன்லாம் வரதை பார்த்தா அடுத்து வந்து அவங்க தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க, ஐபிஎஸ் கனவெல்லாம் டமால் ஆக ஆனால் போகிறாங்க. நல்லா மாதிரி ஒரு இருக்கும் அவங்க 2 expectation பேரோட இருக்குல்ல. ரொமான்ஸ் சீன் வந்து ரொம்ப நல்லா 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க. கதிரும் நல்லா பண்ணுவாங்க, ராஜியும் நல்லா பண்ணுவாங்க. ராஜியும் சைலண்ட்டாக தான் இருப்பா, ஆனால் ஸ்க்ரீனில் வரும்போது வேறு லெவலில் நடிக்கிறான் நிஜமாவே. நானே அதை பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட சொன்னேன், நான் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எங்கள் தங்கமயில் தானே லீடிங்கில் இருக்கா. அவள் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்தே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறோமே. இனிமேல் அவங்க ரொமான்ஸ் பண்ணால் அடித்து தூக்கிட்டு போயிடுவா. இனிமேல் இவங்க ரொமான்ஸ் பண்ணி இனிமேல் தான் இவங்க ப்ரெக்னன்சி ப்ரூவ் பாருங்க, பண்ணுங்க. அத்தனை பிரளயமே நடந்திருக்கு, இருந்தாலும் இங்கே பிரளயத்தில் கூட அது வேற 1000 சண்டை போட்டால் இது தனியாக நடக்கும்ல. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இந்த அரசி கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு நெகட்டிவான விஷயம், எனிதிங். அது இன்னும் குழந்தையாவே தானே எல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, குழந்தையாவே தான் இருக்கு. டால் அது டால், வீட்டில் அது ஒரு டால். இல்லை அது சொல்ல மாட்டேங்குது. லவ் பண்ணுறியா இல்லையா ஏதாவது சொல்லணும் இல்லை. ஒரு குமாரை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுது. இதே உங்கள் அப்பத்தா இவங்க வீட்டில் வந்துட்டாங்க, வந்தவனு கூட கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்காசனாமா நான் பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறேன், நான் எனக்கோசம் என்ன பிரச்சனை, உன்னையும் அவனையும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு. அப்படியா? அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இப்போ எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதான் 2 கட்டான் குழந்தை. இந்த பக்கமும் ஆமாவா வேணாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. ஆனால் அவங்க ஒன்று பண்ணாங்க பாருங்களேன், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணிக்காமல் இன்னொன்று ஒரு வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அப்போ நம்ம கேட்கலாம் தானே. நல்ல விஷயம் தான் அது. ஆக்சுவலாக நல்லா பண்ணாது, படி வாங்கணும்னு போனா பண்ணா சாம்பார்லாம் எடுத்து மேலே ஊற்றினா எல்லாம் பட் பண்ணி என்ன ஒன்றுன்னா அடுத்து என்ன ஃபியூச்சர்னு யோசிக்காம கொஞ்சம் பண்ணிட்டா இப்போ அவளோட ஃபியூச்சர் ஸ்டோரியில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. அவன் மேரேஜுக்கு எடுத்து பர்சனலி ஆல்சோ ஷீ இஸ் குட். அது ஒரு டால் ரீல்ஸ் பண்ணிட்டு அழகாக க்யூட்டாக இருக்கும். செந்தில் வேற லெவல், சூப்பராக இருக்கும், செம்மையாக நடிப்பான். அவனும் ரொம்ப நேச்சுரலாக நடிப்பான். அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் கிட்டத்தட்ட நம்ம அந்த பாண்டியன் சாரை சொன்ன மாதிரி தான் இவனோட இதுவும் இந்த ஸ்லாங்கு இன் ஆல் டோட்டலில் எல்லாமே இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ் பர்சன். ஆமாம், செந்தில் வெங்கட் ரங்கநாதன் நல்லா நல்ல இன்ஸ்டா ரீல்ஸ்லேருந்து எல்லாம் நல்லா இருக்கும். கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆடுவான், கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேரக்டராக பார்த்தாலும் அவங்களுக்கு செந்தில் வந்து அவ்வளோ மாதிரி மீனாவை கண்ட்ரோல் பண்ணோன்னு நினைப்பான். ஆனால் மீனா அப்பா கிட்ட தான் காசு வாங்கும். மீனா அப்பா கிட்ட காசு வாங்கி வேலைக்கு சேர்ந்து மீனா அப்பார்ட்மெண்ட்லேயே போய் தங்கி அப்படி இருந்தாலும் அது கெத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுற ஒரு கேரக்டரு. அது நல்லா பண்ணுறாங்க. இல்லை நல்ல, அதாவது ஆக்சுவலாக முதல்ல ஒரு தம்பி நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டரை. அப்போது ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. பட் இந்த பையன் வந்து இந்த கேரக்டரில் இறங்கும்போது இது வேறு மாதிரி அந்த கலரே மாறிடுது. ஆமாம், ஆல்ரெடி இவங்க பேராக பண்ணியிருந்தாங்க வேற. இந்த 2 பேரும் வந்து நல்ல ஒரு மாதிரி வசந்த் வசி பண்ணிட்டு இருந்தார் முதல்ல இது. அதுக்கப்புறமா வெங்கட் வந்த உடனே அந்த பழைய பாண்டிங் ஆல்ரெடி அவங்க 3 இயர்ஸாக. பட் இந்த பையனுமே நல்லா ரொம்ப நேச்சுரலாக க்யூட்டாக நல்லா பண்ணுறாங்க. பர்சனலி ஆல்சோ இஸ் வெரி குட், பாசிட்டிவ். என்னதான் இருந்தாலும் உங்கள் மாப்பிள்ளையை மறக்க முடியாது சரவணன். அவன் என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டு. எல்லாரோடையும் அவனே போய் பேசி பர்சனலாக சரவணன்ற கேரக்டர் நான் சொல்கிறேன், அது மீன் கதிர் அவனோட ஒரிஜினல். எல்லாரோடையும் போய் ஜாலியாக எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக பேசி எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் கூட ஒரு ஈகோ எதுவும் பார்க்க மாட்டான். எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோடையும் என்ன சொல்கிறது ஈக்குவலாக பழகும். ஆமாம், நல்ல பையன். ஆனால் பேட் மாப்பிள்ளை. சரவணன் பேடு மாப்பிள்ளை. பேடு எங்களுக்கு என்ன ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க தெரியாதா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் போய் அவள் கோயிலில் பார்த்து சொல்கிறா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறா, கொஞ்சம் கூட கேள்வி கேட்காம ஒன்றுமே பண்ணாமல் அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால சரவணா பேட் பாய், வெரி பேட் பாய் சரவணா. புத்தி இல்லை. கதிர் இஸ் குட், விஜய் கதிர் இஸ் குட். போனாலே என்னை எப்படி கிள்ளி முத்தம் கொடுப்பான். நான் அவனுக்கு ஒரு குடம் வாங்கி கொடுத்தேன்,
அந்த கொடை வாங்கி அவன் யூஸ் பண்ண ஒன்று தான் அவனுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. ஐயோ உண்மையை சொல்லிட்டேன்னா, டேய் சரவணா உன்னால பார் எவ்வளோ ரவி சார் ஒண்ணுமே வாங்கி தரலையா? மாணிக்கத்தை விடுங்க, ராணிக்கம் தான் வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமாம், எனக்கு ஒண்ணுமே கிஃப்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வாங்கி தரேன். கொடை வாங்கி கொடுத்ததால அவனுக்கு அவார்டு கிடச்சிது. தேங்க்யூ. ஸோ ஷார்ட்லி எக்ஸ்பெக்டிங் குட் கிஃப்ட். அதை நம்ம இங்க வந்து ஒரு நாள் வந்து நீங்க ரிவீல் பண்ணி எங்களை டேக் பண்ணுங்க, நாங்க பாத்துடுறோம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இங்க இருந்து ஐபிசி ஐயோ அநியாயத்துக்குப்பா ரீல் போடுறது, அநியாயம் பண்றாருப்பா. இப்ப ஏதோ ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தாரு. என்னது, ஒருத்தனுக்கு மன நிம்மதிக்கான ஃபர்ஸ்ட் என்னமோ ஒன்று சொன்னாரு. என்னது, மனுஷனுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று பணம், 2வது மனைவி. அப்படின்னு அவனுக்கு சிரிப்பாங்க, அந்த கேரக்டர் சிரிப்பாரு. என்ன நானும் பாக்குறேன். ஆக்சுவலா அப்பதான் பாக்குறேன். என்ன அப்படின்னா தண்ணி எடுக்கிறதுக்காக ஒய்ஃப் அண்ணன்ட போவாங்க. 2வது மனைவியா? முதல்ல அதுக்காக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2வது மனைவி நிஜமாவே செம்ம சூப்பரா இருந்தது அந்த ரீல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ரீச் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் அங்க வந்தோம்னா ஏதாவது இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவோமா. அதுல ஒரு ரீல் செமையா போச்சு. அது என்னது, அமெரிக்காவை வருவோமான்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, நானும் பொடி நடையாக அமெரிக்கா. அது ஜென்ரலா எல்லாருமே வந்து கேமராவை பார்த்து பண்ணியிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், இல்ல நீங்க அப்படி பண்ணாதீங்க, நான் துணி மடிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு அதை ஒரு இதுவாக பண்ணி எங்கிட்ட வந்து ரொம்ப ரொமான்டிக்காக ஆரம்பித்து நம்ம வந்து அமெரிக்காவை வலம் வருவோமான்னு நீங்கள் அந்த மாதிரி ஆக்ஷனில் ஏரோப்ளேன் மாதிரி காமிச்சு என்னை சுற்றி வாங்க அப்படி டைரக்ஷன்லாம் பண்ணி சொல்லி கொடுத்து இவர் வந்து நிற்பாரா, கையில் எவ்வளோ வச்சுருக்க, 1 hour தூ. அந்த ரீல் செம்ம ரீச் ஆகிடுச்சு. நல்லா ரீச் ஆகிடுச்சு, செம்ம ரீச் அது. நாங்கள் அங்கே போனால் எப்படியும் நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 பேரும் தான். என்னை இவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணி பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவோம். எனக்கு அந்த எடிட் ரொம்ப பிடிக்கும். நான் எடிட் நல்லா பண்ணுவேன். எனக்கு இப்போ எடிட்டிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எடிட்டில் நான் சொல்லி முதல்ல எனக்கு அனுப்புவாங்க, நான் எடுத்து அனுப்பினேன். அதோட நீங்கள் கற்றுக்கங்கன்ட்டு ஷூட் டைம்லேயே உட்கார வச்சு என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். யோ சும்மா என்ன உட்காந்துனே இருக்க, ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல். மயில் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, மயில் முழுகாமல் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவோன்னு யோசிக்காமல் இருக்கிற கோபத்துக்கு அதில் அந்த கோமத்தி வேற என்கிட்ட என்ன பேச்சு பேசுது, வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் பேசுது. என்னையா நினச்சிட்டு இருக்காங்க, யாரையும் சும்மா விட போகிறது இல்லை. உன்னை இருக்கிற அத்தனை ஆத்திரமும் உங்ககிட்டயே வருது எனக்கு. அது அவங்ககிட்ட காட்டு. ஐயோ போய் மொனக்கடலை போய் பராட்டை வாங்கி வா, பசிக்குது. போய என்ன பாக்கியம் அவ்வளோ கோபமாக இருக்கிற. கல்யாண மாலை கூட்டு போனது ஏன் தப்பா? நான் கூட்டு போன, நீ நல்லா விசாரிச்சு பண்ணி பேசாத. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா.